ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது பனிக்காலம். நிறைய பேருக்கு பனிக்காலத்தில் உடம்பெல்லாம் வறண்டு போகும். ஒரு சிலருக்கு உதடுகள்லாம் வெடிக்கும். கை கால்கள்லாம் மீன் செதில் மாதிரி சருமம் வறண்டு செதிலாக சொர சொரன்னு இருக்கும். பனிக்காலத்தில் குளிர்காற்று அதிகமாக வீசுறதுனால அது சருமத்தோட இயற்கை தன்மையை குறைக்குது. அதனால் சருமம் சீக்கிரமாக வறண்டு போயிடுது. எண்ணெய் சருமம் உடையவர்களையும் இந்த வறட்சி கண்டிப்பாக பாதிக்கும். மேலும் சருமத்திற்கு தேவையான ஈரத்தன்மை குளிர்காலத்தில் கிடைக்கிறதில்ல. இதனால் தோல்லாம் வறண்டு சுருக்கம்லாம் ஏற்படுது. பனிக்காலத்தில் நம்மளோட அழகை பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த 3 பொருளை வச்சு இயற்கையான முறையில் நம்மளோட அழகை எப்படி அதிகரிக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வகையான க்ரீம் நம்ம தயாரிக்க போகிறோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிங்க. மேக்ஸிமம் ஹாஸ்டலில் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பதஞ்சலி ஆலோவேரா சௌந்தர்யா ஜெல் வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் பதஞ்சலி ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இது நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. நான் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம சருமத்துக்கு எப்போவுமே நல்லது. சரும சுருக்கங்களை மறைக்கக்கூடியது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் வெளியில் போகிறப்ப எப்போவுமே கை கால்களில் தேங்காய் எண்ணெய் தான் தேய்ச்சிட்டு போவாங்க. ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. இப்போ 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது கூட இங்கே பார்த்திங்கன்னா கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து எடுத்திங்கன்னா வரும்ல, அதுதான் 1 சிட்டிகைன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா பரவாயில்ல, குளிக்கிற மஞ்சத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, குழம்புக்கு போடுற மஞ்சத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 சிட்டிகை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து இது 3ஐயும் நல்லா ஒன்று சேர்த்து கலக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான க்ரீம் தயாராகிடுச்சு. இது ஃபுல் பாடி க்ரீம்னே சொல்லலாம். முகம், கழுத்து, கை கால் எல்லா இடத்துலையும் தேய்க்கலாம். நம்மளோட சூப்பரான இந்த க்ரீமை நீங்கள் நைட்லேயும் தாராளமாக உங்கள் முகம், கை கால்கள் கழுத்து பகுதி எல்லாத்துலேயும் தேய்ச்சிட்டு அப்படியே தூங்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதை பகல்லையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது அப்படியே உங்கள் கைகள் கால்கள் கழுத்து பகுதி எல்லாத்துலேயும் தேய்ச்சிட்டு நீங்கள் வெளியில் கூட தாராளமாக போகலாம். நல்ல சைனிங்காக இருக்கும், மிருதுவாக இருக்கும், பளபளப்பாகவும் இருக்கும். எந்த ஸ்கின் அலர்ஜியும் வராது, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இது ரொம்பவே நல்லது. இதை நாம் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம சரும துளைகள்லாம் சுருங்கும். அதோட சருமம் ரொம்ப பொலிவாக இருக்கும். முகத்தில் இருக்க அந்த குழிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிரும். டெய்லி இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இதனால் எந்த பயமும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. மெயினாக ஹாஸ்டலில் உள்ளவங்க இதை ரெடி பண்ணிக்கோங்க. சருமத்தை ஆழமாக தூய்மை செய்து இறந்த செல்களை எல்லாம் அகற்றுவதோடு சருமத்தில் ஈரப்பதத்தை கொடுக்குது. அதனால் சருமம் வறண்டு போகாமல் மிருதுவாகவும் ரொம்ப மென்மையாகவும் இருக்குது. இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும், 10 நாள் வரைக்கும் வெளியிலேயே தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இப்போ 1 துண்டு சோற்றுக்கற்றாழையே எடுங்க. எடுத்து அதோட சைடில் இருக்க அந்த முள்ளெல்லாம் நீக்கிடுங்க. சைடில் இருக்க முள்ளையும் எடுத்தாச்சு. அதே மாதிரி மேலே உள்ள தோல் பகுதியையும் எடுத்துட்டு ஒரு 2 தடவை குளிர்ந்த நீரில் அலசிடுங்க. அலசினதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. கற்றாழை எப்போவுமே நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சித்தர்கள் இதுக்கு வச்ச பேரே குமரி கற்றாழைன்னு தான். இதை நாம் யூஸ் பண்ணும்போது நம்ம உண்மையிலேயே ரொம்ப இளமையாக தெரியும். நம்மளோட இளமையை ரொம்பவே காக்கக்கூடியது கற்றாழை தான். இது சருமத்தை ஈரத்தன்மையோடு வச்சுக்கும். சருமம் வறண்டு போகாமல் பாதுகாக்கவும் உதவுது. இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி தான் நம்ம சருமத்தோட நலனை பாதுகாக்குது. தேங்காய் எண்ணெய் சருமத்தை மிருதுவாக்கும். அதே மாதிரி சருமத்தில் இருக்க அந்த சுருக்கங்களை எல்லாம் போக்கக்கூடியது தேங்காய் எண்ணெய். அதே மாதிரி இது 2ஐயும் ஒன்று சேர்க்கும்போது முகப்பரு, கரும்புள்ளி, தழும்பு எல்லாமே மறையும். இது கூட 1 சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா பரவாயில்ல, ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதாம் ஆயில் இருந்தால் கூட பரவாயில்ல, அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா பரவாயில்ல, குளிக்கிற மஞ்சளாக இருந்தாலும் சரி, விரலி மஞ்சளாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதையும் அதே மாதிரி தான்
உங்கள் கைகள், முகம், கழுத்து பகுதி எல்லாத்துலேயும் அப்படியே இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சிங்கனாலே போதும். உங்களோட சருமம் வந்து ரொம்பவே மிருதுவாகவும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் அழகாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த பனிக்காலத்தில் கூட நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்க. பார்க்குறதுக்கு சருமம் வறண்டு போகாமல் ரொம்ப இளமையாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து வெளியில் வச்சுக்க முடியாது. ஒரு 10 நாள் வச்சுக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சாகணும். இந்த ஃப்ரெஷ்ஷான கற்றாழையை நீங்கள் 3 நாள் வரைக்கும் தாராளமாக வெளியில் வச்சுக்கலாம். அதே இந்த க்ரீமை வந்து நீங்கள் 10 நாள் வரைக்கும் தாராளமாக வெளியில் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் பகல் டயத்துலேயும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த பயமும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. நான் நல்லாவே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா சைனிங்காக. இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்கள் ஸ்கின்னு ரொம்ப க்ளோயிங்காக யங்காக நல்ல லுக்காக தெரியும். இந்த பனிக்காலத்துலேயும் கரும்புள்ளி, கருந்திட்டு, மங்கு எல்லாத்தையும் மறைக்கக்கூடியது, வயதான தோற்றத்தை சரி செய்து உடலையும் அழகுபடுத்தக்கூடியது, கண்களுக்கு கீழே இருக்க அந்த கருவளையங்கள்லாம் நீக்குது, பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாதது, அதிக செலவு கிடையாது. தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது குழந்தையோட சருமம் மாதிரி இயற்கையாக எப்போதும் ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக பளபளப்பாக இருப்போம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யார் வேணால் இதை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.